நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஜோதிகா, வயசு 32 ஆகுது. இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பையனை விஸ்வகர்மான்னு சொல்கிறாங்க, ராசியும் பையனை ரிஷபம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பையனை கார்த்திகைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் திங்ஸ் வச்சு ஒரு கடை போட நடத்திட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இதை நடத்தி தான் லைஃப் நடத்தணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பல கடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி தனியாக ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதால் இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வசதியான குடும்பத்து பெண் தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதில் 30 கடை இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அது இல்லாமல் லோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 12 லாரி வச்சுருக்காங்களாம்மா. ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாய நிலம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா கிட்ட 30 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்களா. அந்த அளவு நல்ல வசதியான ஆள் தாம்மா இவங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க அண்ணன் தான் இப்போ இவங்க அப்பா பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன சில வருஷத்தில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து பக்கம் தனியாக பிரிஞ்சுட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. அதை பற்றி மேற்கொண்டு மட்டும் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கொடுத்தாக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் வரப்பாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் வரப்புற மாப்பிள்ளை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அவங்களுக்கு ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மனப்பான்மை உடம்புல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் விருப்பப்படுறாங்க. மேரேஜ் இவங்களே செஞ்சு வச்சு இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் வீடியோட மாப்பிள்ளை சம்மந்தம் அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்த இந்த வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு ஒரு பேர் கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்து வரேன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.